அண்மை செய்தி. ஆளுநரை சந்திக்க புறப்பட்டிருக்கிறார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய். சற்று நேரத்தில் ஆட்சி அமைக்க உரிமை கோருகிறார் விஜய். ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்திக்க சென்னை பனையூரில் இருந்து புறப்பட்டிருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். சென்னை கிண்டியில் உள்ள மக்கள் பவனில் ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்திக்கிறார். சட்டப்பேரவை தேர்தலில் வென்றுள்ள நிலையில் ஆளுநர் அர்லேக்கரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோருகிறார் விஜய். தாவேக எம்எல்ஏக்கள் 108 பேர், காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் 5 பேர் என 113 எம்எல்ஏக்கள் ஆதரவுடன் ஆட்சி அமைக்க உரிமை கோருகிறது தமிழக வெற்றிக் கழகம். முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். ஆளுநரை சந்திக்க புறப்பட்டிருக்கிறார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய். சற்று நேரத்தில் ஆட்சி அமைக்க உரிமை கோருகிறார். சென்னை கிண்டியில் உள்ள மக்கள் பவனில் ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்திக்க இருக்கிறார். 108 இடங்களில் தமிழக சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று தாவேக தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தது. இந்த நிலையில் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் 5 பேர் ஆதரவுடன் ஆட்சி அமைக்க உரிமை கோருகிறது தமிழக வெற்றிக் கழகம். சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்றதுடன் ஆட்சி அமைக்க உரிமை கோர இருக்கிறார் விஜய். சென்னை கிண்டியில் உள்ள மக்கள் பவனில் ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்திக்கிறார் விஜய். இது பற்றிய விவரங்களை தர இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் மகேந்திரன். மகேந்திரன், வணக்கம். தகவல்களை பதிவு செய்யலாம். காங்கிரஸ் கட்சியினருடனான சந்திப்பை முடித்துக் கொண்டு தற்பொழுது அந்த சந்திப்பானது நிறைவு பெற்றிருக்கிறது. சற்று நேரத்தில் கிண்டி ஆளுநர் மாளிகைக்கு விஜய் செல்கிறார். தனிப்பெரும் கட்சியாக தமிழக வெற்றிக் கழகம் உருவெடுத்திருக்கக்கூடிய நிலையில பனையூர் அலுவலகத்திலிருந்து நேராக ஆளுநர் மாளிகை சென்று ஆட்சி அமைப்பதற்கு விஜய் உரிமை கோருகிறார். தற்பொழுது பனையூர் அலுவலகத்திலிருந்து விஜய் புறப்பட்டிருக்கிறார். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளின்படி தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தது. தனிப்பெரும் கட்சியாக தமிழ்நாட்டில் தமிழக வெற்றிக் கழகம் உருவெடுத்திருந்தது. தனிப்பெரும் கட்சியாக தமிழ்நாட்டில் தமிழக வெற்றிக் கழகம் உருவெடுத்திருக்கக்கூடிய நிலையில சற்று நேரத்தில் ஆளுநரை சந்தித்து தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ஆட்சி அமைப்பதற்கு உரிமை கோர இருக்கிறார். தமிழக வெற்றிக் கழகம் தான் ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு தான் உருவாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக மற்ற கட்சிகளுடன் அவர்கள் ஆதரவை திரட்டி வருகிறார்கள். அந்த வகையில் காங்கிரஸ் கட்சி ஆதரவை தெரிவித்திருந்தது. காங்கிரஸ் கட்சி வென்றிருக்கக்கூடிய 5 சட்டமன்ற உறுப்பினர்களும் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பதற்கு தங்களுடைய ஆதரவை தெரிவித்து அந்த ஆதரவு கடிதத்தை விஜயிடமே பனையூர் அலுவலகத்தில் கொடுத்திருக்கிறார்கள். இந்நிலையில்தான் தற்பொழுது தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பனையூர் அலுவலகத்திலிருந்து நேரடியாக ஆளுநர் மாளிகை புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார். விஜயுடன் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, டிடிஆர் நிர்மல்குமார் உள்ளிட்ட செங்கோட்டையன் உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள், கட்சியின் முன்னணி பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் விஜயுடன் செல்கிறார்கள். நேராக ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைப்பதற்காக உரிமை கோர இருக்கிறார் விஜய். நாளை பதவியேற்பு விழா வைக்கப்பட்டிருக்கிறது. நாளை நேரு உள்விளையாட்டு அரங்கில் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்கக்கூடிய நிலையில நாளை நேரு உள்விளையாட்டு அரங்கில் விஜய் முதலமைச்சராக பதவியேற்க திட்டமிட்டு அந்த பதவியேற்பு விழாவுக்கான ஏற்பாடுகளும் தொடர்ச்சியாக ஒரு பக்கம் நடைபெற்று வருகிறது. இன்னொரு புறம் மேலும் சில கூட்டணி கட்சிகள் தேவைப்படுகிறது தமிழக வெற்றிக் கழகத்திற்கு. ஏனென்றால் அவர்கள் 108 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதே போன்று காங்கிரஸ் 5 எம்எல்ஏக்களை ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள். இது தவிர மேலும் சில சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு விஜய்க்கு தேவைப்படுகிறது. தனி பெரும்பான்மைக்கு 118 இடங்கள் தேவைப்படக்கூடிய நிலையில தமிழக வெற்றிக் கழகத்திற்கு 118 இடங்கள் இந்த சட்டப்பேரவை முடிவில் கிடைக்கவில்லை. தனி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. ஆனாலும் விஜய் ஆட்சி அமைக்க உரிமை கோர முடியும். ஏனென்றால் தமிழக வெற்றிக் கழகம் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கிறது. நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு கட்சி அதிக சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்றால் அந்த கட்சி தனிப்பெரும் கட்சி என கருதப்படும். அதன் அடிப்படையில் தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்களை கைப்பற்றி அதிக இடங்களை பெற்றிருக்கக்கூடிய நிலையில தமிழக வெற்றிக் கழகம் தான் தமிழ்நாட்டில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் ஏற்கனவே தங்களை ஆட்சி அமைக்க உரிமை கோர ஆளுநர் அழைக்க வேண்டும் என்று 2 கடிதங்கள் மின்னஞ்சல் மூலமாக ஆளுநருக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அனுப்பியிருந்தார். அதன் அடிப்படையில் ஆளுநர் இன்று தமிழகம் வந்திருக்கக்கூடிய நிலையில விஜய்க்கு அழைப்பை விடுத்திருந்தார். ஆட்சி அமைக்க உரிமை கோருவதற்காக ஆளுநரை சந்தித்து உரிமை கோருவதற்காக விஜய்க்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. 3:30 மணிக்கு அவருக்கு நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மாலை 3:30 மணி அளவில் ஆளுநரை சந்தித்து விஜய் ஆட்சி அமைப்பதற்கு உரிமை கோர நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது இந்த காங்கிரஸ் கட்சியினருடனான சந்திப்பை முடித்துக் கொண்டு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ஆளுநர் மாளிகை நோக்கி புறப்பட்டுக் கொண்டிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் ஆளுநரை சந்தித்து விஜய்
ஆட்சி அமைப்பதற்கு உரிமை கோர இருக்கிறார். தமிழ்நாடு அரசியலில் ஒரு புதிய திருப்பம் உருவாகி இருக்கிறது. பல ஆண்டுகளாக திராவிட கட்சிகள் திமுக, அதிமுக என 2 கட்சிகள் மாறி மாறி தமிழ்நாட்டை ஆண்டிருந்த நிலையில புதிய அரசியல் கட்சி ஒன்று தமிழ்நாட்டை ஆளப்போகிறது. தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டை ஆளப்போகிறது. அதற்கான உரிமையை கோருவதற்காக தற்பொழுது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஆளுநர் மாளிகை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். நாளை முதலமைச்சராக பதவியேற்கிறார் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய். அதற்கான ஏற்பாடுகள் ஒரு புறம் நடைபெற்று வரக்கூடிய நிலையில்தான் தற்பொழுது தமிழக ஆளுநர் விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து உரிமை கோருவதற்காக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பனையூர் அலுவலகத்திலிருந்து ஆளுநர் மாளிகை நோக்கி புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.